நடத்துவதற்காக எங்களுடைய கண்ணியத்திற்குரிய ஹசரத் உஸ்தாத் அஷேக் யஹ்யா பின் ஆதம் அல் ஃபலாஹி ஹசரத் அவர்கள் இந்தியாவிலிருந்து டில்லி மர்கஸ்லிருந்து இணைந்திருக்கிறார்கள். பல வேலைப்பளுக்கள் மௌலானா சாத் ஹசரத் அவர்களோடு பல மஷூராக்கள் இருக்கிற இந்த நேரத்தை கொடுத்து இந்த நிகழ்வுக்காக சமூகம் தந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் அவர்களை வரவேற்றவனாக அல்லாஹ்வின் உதவியோடு இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்குமாறு பணிவாக அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி ஜுந்தில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியமான உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுவதுதான் வளமான வாழ்க்கைக்கு வழிகோலும் என்ற ஒரு தலைப்பிலே தங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு பணிக்கப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹு தாலாவுடைய உதவியை கொண்டு அல்லாஹு தாலாவுடைய உதவியை கொண்டு தங்களோடு சில அந்த தலைப்புக்கு செல்லாமல் நினைக்கின்றேன். உண்மையிலே மன்னித்துக் கொள்ள வேண்டும், பல வேலைக்கு பலுக்கு மத்தியில் தங்களோடு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதுல நாங்க முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் இத்திபாஉ சுன்னா என்பதற்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு என்ற ரெண்டு விஷயத்தை நாங்க விளங்க வேண்டியிருக்கிறோம். ஒன்று ரசூல், ரெண்டாவது இத்திபா. ஒரு விஷயத்தை நாம் ஒருவரை பின்பற்றுவதாக இருந்தா அவர் யார் என்று விளங்கணும். அப்பொழுதுதான் அவரை பின்பற்றுவதுடைய பொறுமதியை நாங்க விளங்கலாம். அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் யார் என்று விளங்கணும். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்ற வேண்டும் என்றால் அல்லாஹுடைய ரசூல் யார் என்று விளங்கணும். அதனால்தான் உலமாக்கள் விளங்கப்படுத்துவாங்க, ஒன்றிருக்கிற ஆமீர், ஒன்றிருக்கிற அவாமீர், ஒன்றிருக்கிற ஆமீர், ஒன்றிருக்கிற அவாமீர். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு இட்ட கட்டளை என்னன்னா, இப்ப அவாமிரை பேசுறதுக்கு முன்னாடி ஆமிரை பேசணும். கட்டளைகளை பேசுறதுக்கு முன்னாடி கட்டளை இட்டவன் யாருன்னு பேச வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி இறங்கின ஆரம்ப கால பகுதியில அவங்க போர்வை எடுத்து போத்தி கொண்டாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அந்த இறங்கின நேரத்துல அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. அல்லாஹு தஆலா ஆயத்தை இருக்கிறான், ஐயுல் முத்தஸிர், போர்வை போத்தி இருப்பவர். ஏன் போர்வை போத்தி இருக்கிறார்னு சொன்னா, போத்துறவர் கொஞ்சம் ராகத்தை விரும்புகிறார், ஓய்வு விரும்புகிறார் என்று அர்த்தம். அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சிஃபத்தோட இந்த தன்மையோட இருந்தாங்களோ அந்த தன்மையை சொல்லி நாங்க போத்தி கொண்டிருக்கிறதுக்காக வேண்டி, இந்த ராகத்துக்காக வேண்டி உங்களுக்கு எவ்வளவு பெரிய மகத்தான விஷயத்தை நாங்க செய்யல. மாறாக யாயுல் முத்தஸிர் கும், நீங்க எழும்புங்கோ, ஃபாந்திர் என்று சொல்லிட்டு வரப்பக்க ஃபக்கபிர், அல்லாஹு தாலாவுடைய கிபிரியாயத்தை, அவருடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை பேசுங்க. இதுல உலமாக்கள் இருக்கிறாங்க என்ன நினைக்கிற அதிகமாக அவங்களுக்கு தெரியும். ரப்பக்க ஃபக்கபிர் என்பதுல முன்னால ஓதி பார்த்தாலும் ரப்பக்க ஃபக்கபிர் என்று வரும், பின்னால ஓதி பார்த்தாலும் ரப்பக்க ஃபக்கபிர் என்று வரும். அர்த்தம் என்னன்னா, ரப்புடைய பெரிய தன்மையை பேசுங்க, அவருடைய மகத்துவத்தை பேசுங்க என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. முன்னால வந்தான் அல்லாஹ் பத்தி பேசுங்க, பின்னால் வந்தான். ஏன் காரணம்? அப்ப அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமா அல்லாஹ் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. பேசினது அல்லாஹுடைய அலமத்து கல்புல வந்த நேரத்துல தான் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஆசை வந்துச்சு. அதனால்தான் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஒன்னாவது நாங்க படித்தது ஈமான, அதுக்கு பிறகு குர்ஆனை படிச்சோம் உண்டு. மக்காவில் இறங்கின வசனங்களை நீங்க ஆழமா பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும். அதுல 3 விஷயங்கள் தான் மெயினா அதிகமாக பேசப்படும், அடிப்படையாக பேசப்படும். ஒன்று அல்லாஹு தாலாவுடைய ருபூபியத்து, உலூஹியத்து. ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலுமத்து, அவங்களுடைய சிதக்கு. அதுக்கு பிறகு அதே மாதிரி மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை. இதுதான் மக்காவுடைய வசனங்களுடைய ஒரு ஹுசூசியத்தாக, சிறப்பம்சமாக இருக்கிறது. அந்த வகையில தான் நான் சொன்னேன் இத்திபாஉ சுன்னா, சுன்னத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு என்ற விஷயத்தை நாங்க சுருக்கமாக விளங்க வேண்டிய, அப்பொழுதுதான் அவர்களை இத்திபா செய்யறதுனுடைய ஒரு ஆசைகள் உள்ளத்துல வரும். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரணமானவங்க அல்ல. அவங்க அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தின மாதிரி, சிறப்பாக்கி வைத்த மாதிரி உலகத்துல வேறு யாரையும் சிறப்பாக்கவில்லை. எப்படி அனைத்து நாங்கள்லாம் ரூஹலாக இருக்கக்கூடிய நேரத்துல அனைத்து ரூஹ்களிடத்திலையும்
அல்லாஹு தாலா உடன்படிக்கை எடுத்தானோ, அலஸ்து பிரப்பிக்கும், நான் தானே உங்களோட ரப்பு என்று இடத்துல அந்த உடன்படிக்கை எடுத்த நேரத்துல எல்லாரும் சொன்னாங்க, காலோ நீதான் பலா என்று சொன்ன மாதிரி எல்லா நபிமார்களிடத்திலையும் ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் இருந்து ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் வரையில அனைத்து நபிமார்களிடத்திலையும் அல்லாஹு தாலா ஒரு உடன்படிக்கை எடுத்தான். நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு உள்ளது ரெண்டு வேலை தான். ஒன்னாவது நீங்க அவங்களை கொண்டு ஈமான் கொள்ளணும், ரெண்டாவது அவங்களுக்கு நுஸ்ரத்தாக உதவியாக இருக்க வேணும் என்று அல்லாஹ் எல்லா நபிமார்களிடத்திலும் உடன்படிக்கை எடுத்தான். وإذا أخذ الله ميثاق النبيين لما آتيتكم من كتاب وحكمة ثم جاءكم رسول مصدق لما معكم, உங்களுக்கு வேதத்தை தாரேன், ஹிக்மத் என்ற ஞானத்தை தாரேன், இந்த நிலைமையில நீங்க கொண்டு வந்த செய்திகளை உண்மைப்படுத்தக்கூடிய முஹம்மது ரசூலுல்லா வந்து விட்டால் நபி வத்தன்சுருங்க. அதோட அல்லாஹ் நிப்பாட்டல்ல, கேட்டான் அந்த விமார்களை பார்த்து, கால அக்ரர்த்தும் அகரத்தும் அல்லாதாலிக்கு மிஸ்ரி, ஒரு தியான உடன்படிக்கையாக எடுத்துக்கொண்டீங்களா? எல்லாரும் சொன்னாங்க கால அக்ரர்னா. அதோட அல்லாஹ் நிப்பாட்டல்ல, கால ஃபஷ்ஹது, ஷாஹிதாயிருங்க, சாட்சியாக இருங்க, வானமாக்கும் என ஷாஹிதேன், அந்த சாட்சியாளர்கள்ல நானும் ஒரு ஆள். அந்த ரசூல் யாரு? வேற யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னாங்க, லவ்கான மூசா ஹய்யன், தௌராத் கொடுக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு பெரிய நபி, சுப்ஹானல்லாஹ், அவங்க கலீமுல்லா ரசூலுல்லா அவகான இன்தல்லாஹி வஜீஹா, அல்லாஹ் இடத்துல பெரிய அந்தஸ்துக்குரியவங்க. அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்றைக்கு ஹயாத்தோட இருந்தா லமா வசியாஹு இல்ல திபாஇ, அவங்களுக்கு நஜாத்து கிடைக்கணுமெண்டா அவங்க என்னத்தான் பின்பற்ற வேணும்னு சொல்லி. மற்ற நபிமார்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, மற்ற நபிமார்களுடைய காலமும் குறிப்பாக்கப்பட்டதாக இருந்துச்சு, அவர்கள் அனுப்பப்பட்ட பரப்பளவும் அவருடைய உம்மத்துடைய அளவும் குறிப்பாக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியானவங்க அல்ல. அவங்களுடைய காலம் கியாம நாள் வரையில அவர்களுடைய உம்மத்தினருக்கும் அவர்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. அல்லாஹு தாலா எவ்வளவு தூரம் அவங்களை கண்ணியப்படுத்திருக்கிறான் நீங்க பார்க்கலாம். அல்லாஹு தாலா அகிலத்தார்களுக்கெல்லாம் ரப்பு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கெல்லாம் ரஹ்மத்தாக வந்திருக்கிறாங்க. அல்லாஹு தாலா குல் அஊது பி ரப்பின் நாஸ், முழு மனித சமுதாயத்துக்கும் ரப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், முழு மனித சமுதாயத்துக்கும் அவர்கள் ரசூலாக இருக்கின்றார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முக்கியமான 2 பெயர்கள் இருக்கின்றன, ரவுஃபுர் ரஹீம், இரக்கமுள்ளவன் அன்புள்ளவன் என்று. இன்னல்லாஹ பின்னாஸி லரவுஃபுர் ரஹீம். அதே மாதிரி அல்லாஹு தஆலா அதே 2 பெயரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூட்டி இருக்கிறான். வபில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், அவர்கள் மூமின்களோடு இரக்கமுள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சொல்லிக்கிறார். எவ்வளவு தூரம் அவங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான்னா, பரிசுத்தமான குர்ஆன்ல அவங்களுடைய வயசின் மீது வாழ்நாள் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணிருக்கின்றான். பரிசுத்தமான குர்ஆன்ல நபி அவங்களுடைய வயசை தவிர வாழ்நாளை தவிர அல்லாஹ் சத்தியம் பண்ணினதே இல்லை. லஅம்ருக இன்னஹும் லஃபி சக்ரத்திஹிம் யஅமஹூன், லஅம்ருக, நபியோட வயசுல நான் சத்தியம் பண்றேன், உங்களோட வாழ்நாள்ல நான் சத்தியம் பண்றேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணுகின்றான். இன்னொரு இடத்துல பரிசுத்தமான குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்கா முக்கர்ரமாவை இணைத்து அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றான். லா உக்ஸிமு பிஹாதல் பலது வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலது, நபி இந்த மக்கா முக்கர்ரமாவுல நீங்க இருக்கக்கூடிய நிலையில இந்த மக்கா மண்ணின் மீது நான் சத்தியம் பண்ணுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு நபியாக அவங்களை பின்பற்றக்கூடிய ஒரு ரசூலாக தூதுவராக அனுப்பி வைத்திருக்கிறது. எங்களுக்கு அல்லாஹ் செய்த மின்னத்து, அல்லாஹ் செய்த உபகாரம் என்று பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். லகத் மன்ன அல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு பெரியதொரு உதவி செய்து விட்டான். லேசான உதவி இல்லை. என்ன உதவி? அவர்கள இருந்து ரசூலை அனுப்பி இருக்கின்றான் என்று சொல்லி ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அல்லாஹு தஆலா இவ்வளவு தூரம் கண்ணியப்படுத்திருக்கிறான்னா நீங்க நல்லா பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நபியை நாங்க இத்திபா செய்யறா எங்களுடைய வாழ்க்கையை சீராகும் என்று சொல்லப்படுகிறதோ அந்த நபிയുടെ விஷயத்தில் அல்லாஹு தஆலா எவ்வளவு தூரம் கண்ணியப்படுத்திருக்கிறான்டா, அவரோட சொந்த வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், அவங்க வசிக்கக்கூடிய இடங்கள் ஊர்களாக இருக்கலாம், அவ்வளவுத்தையும் அல்லாஹு தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல பேசிக்கிறான்.
அவருடைய பரிசுத்தமான முகமாக இருக்கலாம், அவங்களுடைய நாக்காக இருக்கலாம், அவங்களுடைய கண்களாக இருக்கலாம், அவருடைய நெஞ்சாக இருக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்லி கொண்டிருக்கேன், லா தமுத்தன்ன ஐனைக், அவருடைய கண்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். கத் நரா தகல்லுப வஜ்ஹிக், அவருடைய பரிசுத்தமான முகத்தை பத்தி பேசுறான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், அவருடைய சதுரு, அவருடைய நெஞ்சை பத்தி பேசுறான். நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக், அவருடைய கல்பை பத்தி பேசுவான். இதே மாதிரி லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக், அவருடைய நஃப்ஸை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுவான். லா தஜ்அல் யதக மக்லூலத்தன், நபி அவங்களுடைய எதுவை பத்தி பேசுறான், கையை பத்தி. மக்லூலத்தன் இலா உனுக், நபி அவங்களுடைய கழுத்தை பத்தி பேசுகின்றான். மா கதபல் ஃபுஆது, நபி அவங்களுடைய இந்த இதயத்தை பத்தி, இந்த உள்ளத்தை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக், நபி அவங்களுடைய கல்பை பத்தி பேசுகின்றான். மா ஸாகல் பஸரு வமா தகா, நபி அவங்களுடைய இந்த பார்வையை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். வமா யன்திகு அல் ஹவா, நபி அவங்களுடைய நுத்கை பத்தி பேசுகின்றான், பேச்சை பத்தி பேசுகின்றான். லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபி அவங்களுடைய சத்தத்தை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். வஸியாபக ஃபதஹிர், நபி அவங்களுடைய தியாப், நபி அவங்களுடைய அந்த ஆடையை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இப்படி அல்லாஹ்வுடைய நபி அவங்களுடைய மனைவிமார்களை பத்தி, நபி அவங்களுடைய பெண் குழந்தைகளை பத்தி அல்லாஹ்வுடைய கிருபையால சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் வச்சு தான் அல்லாஹ் சொல்றான், வகான ஃபضலுல்லாஹி அலைக அலீமா, நபியே உங்களுக்கு அல்லாஹ் செஞ்ச பாக்கியம் லேசான பாக்கியம் இல்ல, மகத்தான பாக்கியம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எவ்வளவு தூரம் அவங்களை கண்ணியப்படுத்திருக்கிறான், நீங்க நல்லா கவனிங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் என்ற திருநாமத்துல 5 எழுத்துக்கள் இருக்கின்றன. முஹம்மது என்ற திருநாமத்துல 5 எழுத்துக்கள் இருக்கின்றன. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவுல 12 எழுத்துக்கள் இருக்கின்றன. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுல 12 எழுத்துக்கள் இருக்கின்றன. 12 12 24, 12 12 24. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுல நொக்குத்தா உள்ள எழுத்துக்கள் கிடையாது. பா தா சா ஜீம் ஹான் நொக்குத்தா உள்ள எழுத்துக்கள் கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் 12 எழுத்துக்கள், நொக்குத்தா உள்ள எழுத்துக்கள் கிடையாது. உலமாக்கள் சொல்லுவாங்க, நொக்குத்தா உள்ள எழுத்துக்களை விட நொக்குத்தா இல்லாமல் வரக்கூடிய எழுத்துக்கள் சக்தி வாய்ந்தவை. காரணம், நொக்குத்தா உள்ள எழுத்துக்களை மாத்தினா கருத்தை மாத்தலாம். உதாரணத்துக்கு ஹலக்கைனா படைத்தான், அந்த ஹலக்கையில் ஹாவை டிலீட் பண்ணினா ஹலக்க மொட்டை அடித்தான். அல்லாஹ்வுடைய ஹிக்மத்து. லா இலாஹ இல்லல்லாஹ் 12 எழுத்து, முஹம்மது ரசூலுல்லாஹ் 12 எழுத்து. எதுலேயுமே நொக்குத்தா இல்லை. இதன் மூலம் அல்லாஹ் பெரியதொரு உண்மையை விளங்கப்படுத்துறான். கியாம நாள் வரையில என்னதான் சதித்திட்டம் தீட்டினாலும், என்னதான் சூழ்ச்சி செஞ்சாலும், அல்லாஹ் வகை என்னையும் மாத்த இயலாது, என்ற ரசூலையும் மாத்த இயலாது. அல்லாஹ் ரசூல். அப்ப அப்படியே அல்லாஹ் தாலா அவங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உதவி செய்வதற்கு அல்லாஹ் பொருந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அலைஹிஸ்ஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, அவனோட அப்துக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ் போதாதா? அல்லாஹ் மட்டும் போதாதா? யா அய்யுஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹ், நபி அல்லாஹ் உங்களுக்கு போதும் என்று சொல்லுங்க. எனவே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அவங்களை தனியா அதை பத்தி, அவங்களோட சிறப்பை பத்தி பேசுவதாக இருந்தா அல்லாஹ் இருக்கிற பேசிக்கொண்டே போகலாம், நேரம் இடம் கொடுக்காது. நான் சொன்னேன், இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இத்திபா செய்யறதுக்கு முன்னாடி நாங்க யாரை இத்திபா செய்ய போறோம் என்பதை நாங்க விளங்க வேண்டியிருக்கு. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அலுமத்தை பத்தி, அவங்களுடைய சிறப்பு அம்சத்தை பத்தி சுருக்கமாக நான் சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய உதவியால சொல்லி காட்டேன். எனவே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுறதுதான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் பூர்த்தியாகும். நாங்க ஒவ்வொரு நாளும் தொழுகையில் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், என்னன்னு, அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டி தந்துரு. இப்ப நேரான பாதைன்னு எங்களோட வாழ்க்கையில எல்லாத்திலையும், அது எங்களுடைய சொந்த வாழ்க்கையாக இருக்கலாம், எங்களோட குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எங்களோட சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், எங்களோட கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம். அவ்வளவுத்திலையும் ஒரு நேர் வழி தேவைப்படுது. அப்ப அதுல கோணல் இருக்கும் என்று சொன்னால், நாங்கள் அது கோணல் இருக்கும் என்றால் உரிய இலக்கை அடைய முடியாது, கோணலான பாதையில் செல்வதாக இருந்தால். அதனால்தான் ஒவ்வொரு நாள் நாங்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஹிதாயத்தை தந்துரு, நேரான பாதையை தந்துருன்னு சொல்லி. அல்லாஹ் தஆலா அந்த ஹிதாயத்தை வைத்திருக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இத்திபா செய்யறது இல்லை, அவங்களை பின்பற்றுறது இல்லை. நபி அவங்களுடைய அவங்களை பின்பற்றாம, இத்திபா செய்யாம நிச்சயமாக ஹிதாயத்து பூர்த்தியாக மாட்டாது. இதை பரிசுத்தமான குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லுகின்றான், வத்தபிஊஹு லஅல்லக்கும் தஹ்ததூன், நீங்க நபி அவங்களை இத்திபா பண்ணுங்க, நபி அவங்களை பின்பற்றுங்க, லஅல்லக்கும் தஹ்ததூன், அப்பதான் உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும். ஃபைன் துத்திஊஹு தஹ்தது, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றினாத்தான் உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும். அப்ப இத்திபாவில் தான் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை வைத்திருக்கின்றான். அதே மாதிரி ஹிதாயத்து மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பதற்கு தஃப்சீர்கள் எழுதப்பட்டிருக்கு. தஃப்சீர் இப்னு கதீர் போன்ற
அல்லாஹ் ரஹ்மத்து செய்யறானான்னு சொன்னா என்னண்டா, எங்களோட வார்த்தைகளையும் எங்களோட செயல்பாடுகளையும் அல்லாஹ் சீராக்குறது. அதுக்குதான் ரஹ்மத்துன்னு செய்யுது. அல்லாஹ் ரஹ்மத்து செய்யட்டும், அல்லாஹ் ரஹ்மத்து செய்யட்டும்னு சொன்னா எங்களுடைய பேச்சுக்கள், எங்கள் அக்வால்களாக இருக்கலாம், எங்களுடைய அமால்களாக இருக்கலாம், எங்களுடைய செயல்பாடுகளாக இருக்கலாம், எங்களுடைய பேச்சுக்களாக இருக்கலாம். அவைகள்ல சீராக்கு என்ன விஷயத்துல எப்படி செஞ்சா, எதை பேசணுமோ, எதை செய்ய வேணுமோ, அப்ப எதை பேசினா வாழ்க்கை வளம் பெறுமோ, எதை செஞ்சா வாழ்க்கை சிறப்பாகுமோ, அங்கதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தேவைப்படுது. அதுக்குதான் ரஹ்மத் என்று சொல்றது. தப்சீர் இப்னு கதீர்ல அந்த கருத்தை ஒரு இடத்துல எழுதியிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹு தாலா அந்த ரஹ்மத்தை எங்க வச்சிருக்கிறார்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றத்துலதான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். வாத்தி ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்க ரசூலை பின்பற்றுங்க, ரசூலுக்கு வழிபடுங்க, லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கிறதுக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இத்தாஅத் செய்யாம, அவங்களுக்கு வழிபடாம நிச்சயமாக அங்க ரஹ்மத்து கிடைக்க போறது இல்லை. இதே மாதிரி அல்லாஹு தாலா எங்களோட முஹப்பத்து, அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் சீராக வேணும்னா அல்லாஹு தாலாவுடைய முஹப்பத் எங்களுக்கு கிடைக்கணும். நாங்க நாங்க யாரோட முஹப்பத்தாக இருப்போமோ அவங்களுடைய விஷயங்களை தான் நிச்சயமாக சீராக்கி கொடுப்போம். அவங்களோட விஷயம் நாங்க யாரை முகப்பத் வைப்போமோ அந்த முகப்பத் வைத்தா தான் நிச்சயமாக நாங்க அவரோட விஷயங்களை செய்து கொடுப்போம். அப்ப எங்களோட விஷயத்துல, எங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும், துன்யாவுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், ஆகரத்துடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அத்தனையும் சீர் செஞ்சு தரக்கூடியவன் அல்லாஹு தாலா. அல்லாஹ் எப்ப சீர் செஞ்சு தருவான்னு சொன்னா அவன் எங்களோட முகப்பத்தாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய முகப்பத் இல்லாம எங்களோட வாழ்க்கை சீராக மாட்டாது, வளம் பெற மாட்டாது. அப்ப அல்லாஹ்வுடைய முஹப்பத்து கிடைப்பதற்கு அடிப்படையான விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இத்திபா செய்யறது, அவங்களை பின்பற்றுறது. சில மனிதர்கள் சொன்னாங்க, நாங்க அல்லாஹு தாலாவை முஹப்பத்து வைப்போம், அல்லாஹ்வை நேசிப்போம், ஆனால் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை இத்திபா செய்ய மாட்டோம், உங்களை பின்பற்ற மாட்டோம் என்று. அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல வசனத்தை இறக்கினான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிப்குமுல்லாஹ். நபியே நீங்க சொல்லுங்க, உள்ளபடி நீங்க அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவங்களாக இருந்தால் செய்ய வேண்டிய வேலை ஒரே ஒரு வேலை, ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்றுங்க. அப்பதான் என்ன நடக்கும்? யுஹ்பிப்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும். அல்லாஹ் தஆலா உங்களை முஹப்பத் வைப்பான், அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துக்கு, அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு, அதே மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய முஹப்பத் கிடைக்கிறதுக்கு ஷர்த்து இத்திபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஹிதாயத் கிடைக்கிறதுக்கு இத்திபா தேவைப்படுது, ரஹ்மத்துக்கு இத்திபா தேவைப்படுது, அல்லாஹுடைய முஹப்பத்துக்கு இத்திபா தேவைப்படுது. இதே மாதிரி வாழ்க்கையில அவங்களோட விஷயங்களை இஹ்யா பண்றதுக்கு, ஹயாத் ஆக்குறதுக்கு, எங்களை வாழ வைக்கிறதுக்கு அல்லாஹுக்கு ரசூலுக்கு வழிபட வேண்டியிருக்கு. அல்லாஹ் தஆலா அதுல ஹயாத்தை வச்சிருக்கிறார். உங்களுடைய தலைப்பு வாழ்க்கை வளம் பெற எப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல இதை விளங்கப்படுத்துறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும், இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும், இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். உலமாக்கள் நல்லா கவனிங்க. இதா தஆக்கும், அல்லாஹ் தஅவத் தந்தால், ரசூல் தஅவத் தந்தால், லிமா யுஹ்யீக்கும், எந்த விஷயம் உங்களை இஹ்யா பண்ணுமோ, எந்த விஷயத்தை உங்களை ஹயாத் ஆக்குமோ, தஅவத்துல அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வும் ரசூலும் எங்களை ஹயாத்தாகக்கூடிய விஷயத்தின் பக்கம்தான் நிச்சயமாக அழைப்பு. எங்களை வாழ வைக்கக்கூடிய, எங்களை வளமாக்கக்கூடிய السلام عليكم ورحمة الله. حضرات Mazet Liva Victor போல Livaவின கனெக்ஷன் இஷ்யூ ஆகிக்கும். மௌலானா ஹஜரத் ஜாயிண்ட் ஆகிற நேரத்துல நீங்க லிங்க் அவங்களுக்கு மட்டும் எக்ஸஸ் கொடுங்க. Azat the joiner
வைக்கிறார். அட்மின் ஆக்கிவிட்டீங்கன்னா சரி, கோஹோஸ்ட் ஆக்கிவிட்டீங்கன்னா சரி. iPhone 3 இண்டிக்குது. ஹசரத் நீங்க ஆன் பண்ணிடலாம் மைக்க. இல்ல இடையில கட் ஆயிட்டு. கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்சம் அப்ப இஹ்யா லிமா பண்ணுவதில்ல தஆக்கும் லிமா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும் இந்த இடத்துல கட் ஆகுது. யுஹ்யீக்கும். அப்ப இஹ்யாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்சுக்கிறோம். அப்ப எனவே அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தாக இருக்கலாம், ரஹ்மத்தாக இருக்கலாம், முஹப்பத்தாக இருக்கலாம், இதே மாதிரி எங்களை வாழ வைப்பதாக இருக்கலாம். அத்தனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இத்திபா பண்றதுல தான் வைத்திருக்கிறான். அதை நாங்கள் நல்லா விலை கொள்ள வேண்டும். இப்ப இன்னொரு இடத்துல அல்லாஹு தாலா பரிசுத்தமான நீங்க குர்ஆன் எடுத்து பாருங்க. அல்லாஹு தாலா பொதுவாக வஸ்துக்கள்ல தான் சத்தியம் பண்ணுவான். அத்தியில சத்தியம் பண்ணுவான், ஜெய்தூன்ல சத்தியம் பண்ணுவான், பேனையில சத்தியம் பண்ணுவான். ஆனால் 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 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தாத்தின் மீது சத்தியம் பண்ணி விஷயங்களை சொல்வது மிக மிக அரிது. அவனுடைய தாத்தின் மீது சத்தியம் பண்ணி மிக முக்கியமான விஷயங்கள் அல்லாஹு தாலா தாத்தின் மீது சத்தியம் பண்ணுவான். அப்படி சத்தியம் பண்ண ஒரு விஷயம்தான் சொன்னான், நபியே 3 விஷயம் நடக்காத வரையில அவங்களோட ஈமான் பூர்த்தியாக மாட்டுச்சு. ஒன்னாவது, அவனோட வாழ்க்கையில என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நீதிபதியாக அவங்கள ஆக்கணும். 2வது, நீங்க என்னதான் தீர்ப்பு செய்தாலும் அந்த தீர்ப்பை மனமாக ஏற்றுக்கொள்ளணும், அதை விமர்சனம் செய்யக்கூடாது. 3வது, அதுக்கு 100க்கு 100 அடி பணியணும். இந்த 3ம் இல்லாவிட்டால் அவங்களோட ஈமான் பூர்த்தியாகவே மாட்டுச்சு. இது உங்களோட ரப்பின் மீது சத்தியம். ஃபலா வ ரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாழ்க்கையில எங்களை நீதிபதி. அவங்க என்ன தீர்ப்பு செஞ்சாலும் அதுல குறை சொல்லக்கூடாது, விமர்சனம் செய்யக்கூடாது. மூணாவது அவர்களை தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளணும். ஒரு ஹதீஸ்ல கருத்து சொல்லப்படுது, 100 அல்லாஹால இந்த புத்திய 100ஆக பிரிச்சு ஒரே ஒரு பகுதியைத்தான் சில உலமாக்கள் அந்த ஹதீஸ் எழுதியிருக்கிறாங்க. 100 எழுதி அக்குல அது உலகத்தில் உள்ள எல்லா உலமாக்கள், புத்திசாலிகள், விளக்கசாலிகள் எல்லாருக்கும் அல்லாஹ் ஒன்றைத்தான் கொடுத்திருக்கிறான். 99 அக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். எனவே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு ரோல் மாடல், எங்களுக்கு முன்மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதாரணம் கற்கண்ட மாதிரி. கற்கண்டில் எந்த பகுதியை ரசித்தாலும் அது இனிக்கத்தான் செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதாரணம் மாணிக்க கல்லு மாதிரி. மாணிக்க கல்ல எந்த கோணத்துல வச்சு பார்த்தாலும் அதோட பிரகாசம் வீசத்தான் செய்யும். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வாழ்க்கையில எந்த கோணத்துல வச்சு பாருங்க. ஒரு ஆமினாவுடைய மகனாக பாருங்க, ஒரு ஆயிஷாவுடைய கணவனாக பாருங்க, பாத்திமாவுடைய தந்தையாக பாருங்க, ஹசன் ஹுசைனுடைய அப்பாவாக பாருங்க, ஒரு ஆட்டு இடையனாக பாருங்க, ஒரு ஒரு கதிஜா என்ற பெண்ணிடத்தில் தொழில் செஞ்ச தொழிலாளியாக பாருங்க, ஒரு நீதிபதியாக பாருங்க, ஒரு வைத்தியராக பாருங்க, ஒரு தளபதியாக பாருங்க, ஒரு வீரனாக பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சேன்னு கேட்காதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யலைன்னு கேளுங்க. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தான் உஸ்வா ஹஸனா, அழகிய முன்மாதிரி இருக்கு. எனவே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வாழ்க்கையில எல்லா கட்டங்களையும் நாங்க பின்பற்றணும். இந்த வாழ்க்கையுடைய வழிகாட்டியே அவங்க தான். இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி எல்லாரும் பேசுறாங்க, நபி அவங்க குணமுள்ளவர், நல்ல குணமுள்ளவர், அப்படி செய்வர், இப்படி செய்வர். ஆனா அல்லாஹ் தஆலா பேசின ஒரு வார்த்தைக்கு கியாம நாள் வரையில வரக்கூடிய அத்தனை அறிவாளிகள் ஒன்று சேர்ந்தாலும் விளக்கம் சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா நபி அவங்களை பார்த்து நீங்க அஹ்லாக் உள்ளவர் என்று சொல்லல, இன்னக லஅலா குலுகின் அதீம், இன்னக லஅலா. உதாரணத்துக்கு தெரியும் உலமாக்களுக்கு அல் மலிக்கு அல் குர்சி, மலிக் குர்சியில இருக்கிறாருன்னா குர்சி கீழே இருக்கும், அரசன் மேல இருப்பார் சிம்மாசனம். இதே மாதிரி அல் ஃபாரிஸ் அல் ஃபாரஸ் என்று சொன்னா குதிரை வீரர் குதிரை இருக்கிறாருன்னா ஃபாரஸ் கீழே இருக்கும், ஃபாரிஸ் மேல இருப்பார். அல்லாஹ் நபி அவங்களை பார்த்து சொல்லலாம், இன்னக லஅலா குலுகின் என்றா. நபி எதெல்லாம் நல்ல குணம் என்று சொல்லப்படுகிறதோ அத்தனை நல்ல குணமும் உங்களுக்கு கீழே இருக்கி, நீங்க அஹ்லாக்கு மேல இருக்கிறீங்க. இன்னக லஅலா குலுகின், விட்டு கொடுப்பு உங்களுக்கு கீழே, மன்னிப்பு உங்களுக்கு கீழே, தயாளம் உங்களுக்கு கீழே, மனைவியோடு நடக்கிறது உங்களுக்கு எல்லாமே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றதுலதான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறான்.
எனவே அந்த வகையில தான் சங்கைக்குரிய சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில அவங்களத்தான் எல்லா விஷயங்களையும் அவங்க பின்பற்றக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. நபி அவங்களோட சஹாபாக்கள் எந்த பின்பற்ற விஷயத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்கன்னா, எவ்வளவு பெரிய சபையாக இருந்தாலும் அவங்க அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை பின்பற்ற விஷயத்துல அவங்க பொடுபோக்கு செய்ய மாட்டாங்க. அதை அற்பமாக கருத மாட்டாங்க. அது அற்பமாக கருத மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஹஸ்ரத் சவுண்ட் எல்லாமே இருக்குது. திருப்பி அட்மின் ஆக்க வேண்டி வரும். எப்படி? லீவாவி பட்டிக்கு போல. ஹஸ்ரத் என்ற ராகத்தை எதிர்பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஜாயின் ஆயிரு. ஹஸ்ரத் மைக் ஆன் பண்ணுங்க. கண்ணியமான சகோதரர்களே, மன்னிச்சு கொள்ளுங்க, நான் அன்னைக்கு தொடர்பாடல்கள்ல பிரச்சனை ஏற்படுது போல விளங்குது. அப்ப சங்கைக்குரிய சஹாபாக்கள் வாழ்க்கைய எந்த கட்டத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை பின்பற்ற விஷயத்துல அவங்க வெக்கப்பட மாட்டாங்க. எந்த அளவுன்னு சொன்னா, கிதாபுகள்ல எழுதப்பட்டிருக்கு, ஒரு சஹாபி ஒரு அரச சபையில சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அவர் கீழே விழுந்த சிந்திய உணவுகளை புறக்கி புறக்கி சாப்பிடுறார். யாரோ வந்து அவங்க சொன்னாங்க, இது என்ன செய்யறீங்க, மக்கள் எங்களை என்ன நினைப்பாங்க. அவர் சொன்ன பதில் என்னையும் உங்களையும் சிந்திக்க வைக்குது. சுன்னத ஹபீபி லிஹாஉலாய் ஹுமகா, இந்த புத்தி இல்லாத மடையர்களுக்காக வேண்டிய என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நான் விரத்து சொல்றேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு சஹாபாக்கள் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் சில விஷயங்கள்ல மனசு அதை ஏற்றுக்கொள்ளாட்டியும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள் என்பதற்காக செஞ்சாங்க. உதாரணத்துக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹஜ்ஜுல் அஸ்வத் முத்தம் போடக்கூடிய நேரத்துல அவன் என்ன சொன்னாங்கன்னா, ஹஜரே நீ ஒரு கல்லுத்தான், நீ கல்லுத்தான், லா தன்ஃபஉ வலா தضிய லா யன்ஃபு லா 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 தன் லா தன்ஃபஉ வலா தضر லௌலா ரஐது ரஐதுக கப்பலக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகப்பில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை முத்தமிட்டிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன், அப்படி இல்லாட்டி அவனை முத்தமிட மாட்டேன். அப்ப நபி அவங்களுக்கு அதுல ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டாங்க, அதுக்காக வேண்டி நபி அவங்களுடைய சுன்னத்தை அயாத்தாக்குறதுக்காக செய்வாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சுன்னத்தை இத்திபா செய்யற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, மக்கள் அவங்க பைத்தியம்னு சொல்லுவாங்களாம். பாதையில போவாங்க, சில நேரத்துல சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை இருக்காது, ஆனா ஒரு இடத்துல இறங்கி சிறுநீர் கழிச்சு போட்டு போவாங்க. கேட்கப்பட்டுச்சு என்ன காரணம், இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழியால வந்தாங்க, அவங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு சந்தர்ப்பத்துல போறாங்க, பாதையில இருந்து வேணுமென்று திருப்புறாங்க அடுத்த பக்கமா. கேட்கப்பட்டு ஏன் இப்படி செய்றீங்கன்னு, இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படித்தான் செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. இப்ப நாங்க தான் ஆதத்தண்டும் அப்படி என்றும் இப்படி என்றும் பிரிச்சு கொள்றோமே தவிர, சங்கைக்குரிய சஹாபாக்களுடைய உள்ளத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னத்தை செஞ்சாங்களோ அவ்வளோத்தையும் செஞ்சுக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். எந்த அளவுக்கு இத்தாஅத் இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு சந்தர்ப்பத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருக்கிறாங்க, ஹுத்பா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இஜ்லிசு இஜ்லிசு இஜ்லிசுன்னு சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சத்தம் கேட்குது. ஃபஜலஸ அலா பாபில் மஸ்ஜித், மஸ்ஜிதுடைய பாபில் உட்கார்ந்துட்டாங்க. மஸ்ஜிதுடைய பாபில் உட்கார்ந்துட்டாங்க.
அப்ப மக்கள் சொன்னாங்க இப்படி இருந்து அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க உள்ளுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில போறாங்க. ஒரு மனிதர் ஒரு பெரிய ஒரு வீட்டை பார்க்க, குப்பா பெரிய ஒரு வீடுன்னு கட்டப்பட்டது. இது யார வீடுன்னு கேட்டாங்க. இது இன்னும் அன்சாரியுடைய வீடுன்னு சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு ஒன்றுமே சொல்லல. இந்த சஹாபிக்கு இந்த விஷயம் தெரியாது. வளமையப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார், கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் சொன்னார். நபி அவங்க அவரோட பொருத்தமா அவர் விரும்பி எதிர்பார்த்த முறையில கதைக்கல. நபி அவங்களுக்கு ஏதோ அதிருப்தி இருக்கின்ற விஷயம் இவருக்கு விளங்கிட்டு சஹாபா கிட்ட விசாரிச்சார். நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. அவர் ஒன்றுமே செய்யல. செஞ்ச வேலைக்கு போய் அந்த வீட்டை அப்படியே உடைச்சு போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லல, யாரும் சொல்லாங்க வீட்டை உடைச்சு போட்டேன்னு சொல்லி. பிறகு தச்சையில நபி ஸல்லல்லாஹு அந்த பகுதியில போறாங்க. அந்த வீட்டை காணல. வீட்டை கேட்டாங்க. சொன்னாங்க இப்படித்தான் நடந்த செய்தின்னு சொல்லி. நபி அவங்க சொன்னாங்க, யர்ஹமுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு ரஹமத்து செய்யட்டும், அல்லாஹ் அவருக்கு ரஹமத்து செய்யட்டும் என்று சொன்னாங்க. அப்ப அதே மாதிரி எத்தனை விஷயங்கள். ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க 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 முடிய கொஞ்சம் வளர்க்கக்கூடிய ஜும்மா வச்சிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, துபாப் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் என்ன செஞ்சு அப்படியே முடிய வெட்டி கொண்டார். நபி ஸல்லல்லாஹு வானான்னு சொல்லல. சங்கைக்குரிய சஹாபாக்களுடைய உணர்வு இருந்துச்சு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை ஹயாத் ஆக்கணும்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எங்களுக்கு எல்லா சுன்னத்தையும் ஹயாத் ஆக்கி இருக்கிறாங்க. எச்சி துப்புறத்துல இருந்து எப்படி எச்சி துப்பணும், நாங்க சாப்பிடக்குள்ள எப்படி சாப்பிடணும். எங்களோட மார்க்கத்திலே யாராவது உங்கள்கிட்ட கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றணும் இத்திபா செய்யணும்னு சொல்றீங்களே, அப்படி என்ன இத்திபா அவங்களோட விஷயத்துல அவங்க என்னதான் காட்டி தந்தாங்கன்னு கேட்டா, நீங்க மாத்தி கேளுங்க அவங்கள்ட்ட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சீன்னு கேட்குறீங்களா, என்ன செய்யலன்னு கேளுங்க. நீங்க நபி அவங்களோட எண்ணத்துல ஆடையிற விஷயத்துல சொல்லுவாங்க, இந்த ஆடை ஃபலா தல்பஸ்ஹா இன்னஹா மின் தியாபில் குஃபார் சொன்னாங்க. ஃபர்கு அந்த ஹதீஸ்ல சின்ன இஸ்னாதுல சின்ன பலகீனம் ஒன்று இருக்கும். ஃபர்கு மா பைனனா வ பைனல் முஷ்ரிகீன் அல் அமாயிம் அல் கலன்சுவா. எங்களுக்கும் முஷ்ரிக்கீங்களுக்கு மத்தியில உள்ள ஃபர்க் என்னன்னு சொன்னா, தொப்பியில கலன்சுவா, தொப்பி போட்டு தலப்பா கட்டுறது. அப்ப நபி அவங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் காட்டி தந்திருக்கிறாங்க. செருப்பு கட்டுறது எந்த அளவுன்னு சொன்னா, அவர் சாப்பிட்டு கொண்டிருந்தார். சொன்னாங்க, குல்பி யமீனிக்க உன்னோட வலது கையால சாப்பிடும். அவர் சொன்னார்ல, அஸ்தத்து மஸ்தத்த. பார்த்தா அவரோட கையே அவரோட ஃபாலிஜ் ஏற்பட்டுச்சு. அவருக்கு அப்படியே அவர் கை அடிபட்டு போயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையை எல்லாத்துலயும் காட்டிக்கிறாங்க. எச்சி துப்புற எப்படி, ஒரு மணி தூங்கக்கூடிய நேரத்துல என்ன செய்யணும், அந்த மனைவியோட சந்தோஷமாய் கூடிய நேரத்துல என்ன செய்யணும், வீட்டுக்கு போகக்குள்ள என்ன செய்யணும், வீட்டை விட்டு வெளியே அவ்வளவுத்தையும் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்க. எனவே அந்த நபியை இத்திபா செய்யறது தான் எங்களோட வாழ்க்கைக்கு வளமாகறதுக்கு அடிப்படையான விஷயமாக இருக்கு. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இத்திபா செய்யறதுக்கு பிரதானமான 2 அடையாளம் இருக்கு. முத்தபி ஒரு ரசூலுக்கு 2 அடையாளம் இருக்கு. ஒன்னாவது, எந்த தீன் அவங்க கொண்டு வந்தாங்களோ அந்த தீனை நாங்க பாக்கியமாக கருதணும், இஸ்லாத்தை பாக்கியமாக கருதணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வைன் ஹாஜூக ஃபகுல் அஸ்லம்து வஜ்ஹிய லில்லாஹி வ மன் இத்தபஅன் ஃபைன் ஹாஜூக ஃபகுல் அஸ்லம்து வஜ்ஹிய லில்லாஹி வ மன் இத்தபஅன். நபியே, உங்க தர்க்கத்துக்கு வந்தா நீங்க சொல்லுங்க, நானும் முஸ்லிம், என்னை பின்பற்றவங்களும் முஸ்லிம், அல்லாஹ்வுக்காக வேண்டி தீனை ஹயாத்தாக்குற இஸ்லாத்தோட வாழ்றது. இது ஒன்னாவது விஷயம். எனவே நாங்க எங்க போனாலும், நான் டாக்டர் ஆயிருக்கலாம், இன்ஜினியர் ஆயிருக்கலாம், லோயர் ஆயிருக்கலாம், பிரச்சனை இல்லை, நான் ஒரு முஸ்லிம் என்ற அந்த உணர்வு எங்களோட உள்ளத்தில் இருக்கணும். இது முத்தபிங்களுடைய பின்பற்றக்கூடிய முதலாவது அடையாளம், வாழ்க்கை சிறப்பாகும். 2வது விஷயம் என்ன என்றால், முத்தபிங்களை நபி அவங்களை பின்பற்றக்கூடியவங்களுடைய 2வது பிரதானமான அடையாளம் தஅவத் இலல்லாஹ். அல்லாஹ் என் பக்கம் மக்களை அழைக்கிறது. எந்த தீன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்களோ அந்த தீன் பக்கம் மக்களுக்கு தீன் எடுத்து சொல்றது. இது முத்தபிங்களுடைய அடையாளம். அல்லாஹ் தஆலா சொல்றான் பரிசுத்தமான குர்ஆன்ல, குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி. நானும் என்ன தாயி, என்னுடைய முத்தபிங்களும் தாயி, என்னை பின்பற்றக்கூடியவங்களும் தாயி. எனவே தஅவத்தும் இஸ்லாத்தை பாக்கியமா கருதுறதும் முத்தபிங்களுடைய அடையாளமாக இருக்கி. எப்ப நாங்க இஸ்லாத்தை பாக்கியமாக கருது, அதே மாதிரி அல்லாஹ்வின் பக்கம் அடியார்களை அழைக்கக்கூடிய, அவன மார்க்கத்தை ஹிக்மத்தான முறையில் சொல்லக்கூடிய இந்த நிலைமை எங்கள்கிட்ட ஏற்படுமோ, எப்படி அல்லாஹ்வோட நபிக்கு ஹஸ்பாக போதுமானவனாக இருந்தானோ, நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக இருப்பான். இது அல்லாஹ்வுடைய வஅதா. யா அய்யுஹன் நபியு ஹஸ்புக்கல்லாஹ் வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன். நபியே, அல்லாஹ் உங்களுக்கு ஹஸ்பு, உங்களுக்கு மட்டுமே இல்லை, வ மன் இத்தபஅக உங்களை பின்பற்றக்கூடியவனுக்கு என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்.
எனவே எங்களோட வாழ்க்கை வளம் பெற வேண்டும், நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வழி, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை இத்திபா செய்யறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எனவே நாங்கள் எங்களோட வாழ்க்கையில எங்களோட சொல்லால, செயலால, நடத்தையால எல்லாத்திலையும் நாங்கள் இந்த பகுத்தறிவுவாதம் உலகத்தில் மிகச்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு வஹிய ரபி அவங்களுடைய பேச்சும் வஹியாகத்தான் இருக்கு. வஹிய கைரு மத்துலு ஒமா யந்திகு அனில் ஹவா இன்ஹு இல்லா வஹியூஹா. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹிய உலகமெல்லாம் நாங்கள் பரத்த வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோட நாங்க எந்த கல்புல அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன ரசூலுல்லாஹ் இறக்கினான், நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக, அந்த கல்புல தான் குர்ஆன் இறங்கிச்சு. எனவே அந்த கல்புல இருந்து இன்னொரு கல்புக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த பணியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆணுடைய பெண்ணுடைய ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை, சமூகத்துடைய வாழ்க்கை சீராகும் என்ற விஷயத்தை நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கு நசீபாக்கி வைப்பானாக, உங்களுக்கு நசீபாக்கி வைப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரான். எங்களுடைய அழைப்பைக்கு பதில் சொல்லும் விதத்துல மிக தொலைவில் இருந்த போதும் அல்ஹம்துலில்லாஹ் டெல்லி மர்கஸ்ல இருந்து ஹசரத் எங்களோடு இணைப்பை ஏற்படுத்தி பித்திபாஇ சுன்னா நஹ்யா ஹயாத்தன் தய்யிபா என்ற மிக நுணுக்கமான தேவையான இந்த தலைப்பிலே மிக ஆழமான குர்ஆனுடைய ஆயத்துக்களூடான கருத்துக்களூடாக எங்களோடு இணைந்து எங்களுக்கு மிக தெளிவான வழிகாட்டல்களையும் தத்கீர்களையும் தந்து எங்களுடைய உள்ளங்களுக்கு சிறப்பான ஒரு உரையை ஒரு ஆற்றி செல்லக்கூடிய கண்ணியமிக்க உஸ்தாத் யஹ்யா ஹசரத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. குறிப்பாக ஹக்கானி அரபு கல்லூரியின் பழைய மாணவர்கள் சார்பாக இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்வுக்குரிய பேருதவியாக இருந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே முதற்கண் நன்றியை செலுத்தியவர்களாக இணைந்து பயன்பெற்ற உங்கள் எல்லோருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா என்று கூறியவர்களாக இந்த நிகழ்வை முடித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு நிகழ்விலே சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.